भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। जय श्री राम। श्री राम जय राम जय जय रामा। ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. பக்தர்களே, ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்தர் பிரம்மோத்சவத்திலே இன்று இறுதி நாள், அதாவது சக்கரஸ்நானம் தீர்த்தவாரி என்ற கைங்கரியத்தை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. ஏகசிலா நகரம் என்று அழைக்கப்படும் இந்த ஒண்டிமிட்டா தலத்திலே இதோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கோதண்ட ராமனாகவும் சீதா பிராட்டியும் இளைய பெருமாள் என்கின்ற லக்ஷ்மண சுவாமியும் கூட இந்த ஸ்நாபன திருமஞ்சனத்திலே எழுந்தருளி இறுதியில் சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி என்னும் சக்கர ஸ்நானத்துடன் இந்த பிரம்மோற்சவமானது முடிவு பெறுகிறது. 9 நாட்களாக எம்பெருமான் கோதண்ட ராமசுவாமி இங்கே காலை மாலை பலவித வாகனங்களிலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அந்த கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது சக்கரஸ்நானம் தீர்த்தவாரி என்று கூறுவார்கள். அதாவது அந்த பகவானுக்கும் சரி, சீதா பிராட்டிக்கும் சரி, லக்ஷ்மண சுவாமிக்கும் சரி, இப்பொழுது முதலில் திருமஞ்சனத்தை செய்து அதன் பிறகு சக்கரத்தாழ்வார்க்கும் இறுதியில் தீர்த்தவாரி செய்ய உள்ளார்கள். எதற்காக இந்த சக்கர ஸ்நானம் என்றால், மகாவிஷ்ணுவின் கரத்திலே இருப்பது சங்காழ்வானும் சக்கரத்தாழ்வானும், இந்த 2 ஆழ்வார்களுக்கும் மிகவும் விசேஷமான பலன்களை தந்தவர் அந்த எம்பெருமானுக்கு. ஆகையால் அந்த துஷ்ட சிக்ஷணை சிஷ்ட ரட்சணைக்காக தன்னுடைய கரங்களிலே 2 கரங்களிலேயும் சங்கு சக்கரத்தை வைத்துக்கொண்டு இதோ இங்கே கோதண்ட ராமனாக எழுந்தருளிருக்கும் அந்த பகவானுடைய வருடாந்தர் பிரம்மோற்சவத்திலே அந்த சக்கர தாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்து தீர்த்தவாரி கைங்கரியத்தை நடத்த உள்ளார்கள். சேவிக்கலாம் அந்த திருமஞ்சன கைங்கரியத்தை. முதலில் விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாச்சனத்துடன் ஆரம்பித்த இந்த கைங்கரியமானது இதோ இப்பொழுது திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேவிக்கலாம் ஒண்டிமிட்டா கோதண்ட ராமசுவாமியினுடைய திருக்கோவிலிலிருந்து நேரடி ஒளிபரப்பில். பக்தர்களே, ராமநாமம் என்பது தாரக மந்திரம். அந்த ராமநாமத்தை சதா ஜெபித்து கொண்டிருந்தால் போதும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று இந்த 4 வரிகளை அந்த பகவானுக்கு சமர்ப்பித்தால் नक्षत्राणि आपहोषधयो
मनोवाक्त्वय चर्ममागं लग्नस्तावास्ति मज्जा एतदधिविधाय ऋषिरवोचत् पाण्डं वा इदं सर्वं पाण्डेनैव वाङ्गस्पृणोतीति ओमिति ब्रह्मा ओमितीदगं सर्वम् ओमित्येतदनुगतिः ओमिति सामानि गायन्ति ओगं ओमिति सहस्राणि सगंसन्ति ओमित्यध्वर्यः प्रतिकरं प्रतिगृह्णाति ओमिति ब्रह्मा प्रसूति ओमित्यग्निहोत्रमनुजानाति ओमिति ब्राह्मणः प्रवक्ष्यन्नः ब्रह्माप्नवानीति ब्रह्मैवोवाप्नोति ऋतं च स्वाध्याय प्रवचने च सत्यं च स्वाध्याय प्रवचने च तपश्च स्वाध्याय प्रवचने च तपश्च स्वाध्याय प्रवचने च शमश्च स्वाध्याय प्रवचने च अज्ञयश्च स्वाध्याय प्रवचने च अग्निहोत्रं च स्वाध्याय प्रवचने च अधिधयश्च स्वाध्याय प्रवचने च मारुषं च स्वाध्याय प्रवचने च तजाय स्वाध्याय आचार्य देवो भव अतिथिदेवो भव यान्यनवद्यानि कर्माणि तानि सेवितव्यानि नायतराणि यान्यस्माकं सुचरितानि तानि त्रयोवास्यानि नायतराणि एकेदास्मत्सेदारुसो ब्राह्मणाः तेहां प्रयासनेन प्रश्वसितव्यम् श्रद्धया देयम् अश्रद्धया देयम् श्रिया देयम् धिया देयम् धिया देयम् संविदा देयम् अधयति ते कर्म विजिगित्सा वृत्त विजिगित्सा एतत्र ब्राह्मणाः संवर्षिणा युक्ताः अरोक्षधर्मकामास्यो यथा रक्तवर्तेन तथा रक्तवर्तेन अथाभ्याख्यादेवो एतत्र ब्राह्मणाः संवर्षिणः युक्ताः अरोक्षधर्मकामास्यो
प्रत्यक्षम् ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षम् ब्रह्मवादिनम् प्रथमवादिनम् सत्यमवादिनम् तन्मामवेद तद्वक्तारमावेद आवेमाम् आवेद्वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ब्रह्मविदाप्नोति परम् तदेशाभ्युक्ता सत्यम् ज्ञानमनन्तम् ब्रह्म यो वेद निहितम् गुहायाम् परमे व्योमन् सोऽश्नुते सर्वान् कामान् सः ब्रह्मणा विपश्चिदेति तस्मादात्मनाकाशः सम्भूतः वायोरग्निः अग्नेरापः अग्निपृथिवी सर्वौषधमुच्यते अन्नात् भूतानि जायन्ते यान्यन्येन वर्धन्ते अद्यतेत्य च भूतानि तस्मादन्नं तदुच्यत इति अस्माद्वा अस्मादमलसमयात् अन्योऽन्तरात्मा प्राणमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविध एव तस्य पुरुषविधताम् अन्वयम् पुरुषविधः तस्य प्राण एव शिरः यानो दक्षिणः पक्षः अपान उत्तरः पक्षः आकाश आत्मा पृथिवीमुच्छं प्रतिष्ठा तदप्येधश्लोको भवति प्राणो देवा न प्राणो दे मनुष्या पशवश्च ये प्राणो हि भूतानामायुः अस्मात् सर्वायुषमुच्यते सर्वमेव तायुर्यन्ति ये प्राणम् ब्रह्मोपासते प्राणो हि भूतानामायुः तस्मात् सर्वायुषमुच्यत इति तस्यैष एव शरीर आत्मा यः पूर्वस्य अस्माद्वा एतस्मात् प्राणमयात् अन्योऽन्तरात्मानोपयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविध एव तस्य पुरुषविधताम्
अन्वयम् पुरुषविदः तस्य यजुरेव शिरः ऋग्दक्षिणः पक्षः सामोत्तरः पक्षः आदेश आत्मा अथर्वाङ्गिरसः पुच्छम् प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति यतो वाचो निवर्तन्ते अप्राप्य मनसा सह आनन्दम् ब्रह्मणो विद्वान् न बिभेति कदाचनेति तस्येष एव शारीरात्मा यः पूर्वस्य तस्मात् त्वा एतस्मान्मनोमयात् अन्योऽन्तरात्मा विज्ञानमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविद एव तस्य पुरुषविदतान् अन्वयम् पुरुषविदः तस्य श्रद्धैव शिरः ऋतम् दक्षिणः पक्षः सत्यमुत्तरः पक्षः योग आत्मा महःपुच्छम् प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति विज्ञानै यज्ञम् तनुते कर्माणि तनुतेऽपि च विज्ञानम् देवाः सर्वे ब्रह्म ज्येष्ठमुपासते विज्ञानम् ब्रह्म चेद्वेद तस्माच्चेन्न प्रमाद्यते शरीरे पापनो हित्वा सर्वान् कामान् समष्टत इति तस्यैष एव शारीरात्मा यः पूर्वस्य तस्मात् त्वा एतस्मात् विज्ञानमयः अन्योऽन्तरात्मानन्दमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविद एव तस्य पुरुषविदताम् अन्वयम् पुरुषविदः तस्य प्रियमेव शिरः मोदो दक्षिणः पक्षः प्रमोद उत्तरः पक्षः आनन्द आत्मा ब्रह्मपुच्छम् प्रतिष्ठा तदप्येष श्लोको भवति असन्नेव स भवति अस ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेद्वेद सन्तमेनम् ततो विदुरिति एव कश्चन गच्छतीन्याः प्राण्यान् यदेहाकाशानन्दो न स्यात् एषः केवानन्दयाति यदा केवैष एतस्मिन्न दृश्येनात्मेन रक्तेन नयने भयम् प्रतिष्ठाम् विन्दते अरसो भयम् गतो भवति यदा केवैष एतस्मिन्नतरमन्तरम् कुरुते अतरस्य भयम् भवति तत्रेव भयम् विदुषो मन्मानस्य तदप्येष श्लोको भवति भीषास्मा स्वादः पवते भीषोतेति सूर्यः भीषास्मा
अग्निश्चेन्द्रश्च मृत्युर्धावति पञ्चमयिते सैषानन्दस्य मीमांसा भवति युवा स्यात् साधु युवाध्यायकः आदिष्टो जुडिष्टो बलिष्ठः तस्येयं पृथिवी सर्वा वित्तस्य पूर्णा स्यात् स एको मानुषानन्दः ते हृदं मानुषा आनन्दाः स एको मनुष्यगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं मनुष्यगन्धर्वाणामानन्दाः स एको देवगन्धर्वाणामानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं देवगन्धर्वाणामानन्दाः स एकः पितॄणाञ्चरलोकलोकानामानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं पितॄणाञ्चरलोकलोकानामानन्दः स एकः जानजानान् देवानामानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदमाजानजानान् देवानामानन्दः स एकः कर्मदेवानां देवानामानन्दः ये कर्मणा देवानयन्ति श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं कर्मदेवानां देवानामानन्दः स एको देवानामानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं देवानामानन्दः स एक इन्द्रस्यानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदमिन्द्रस्यानन्दः स एको बृहस्पतेरानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं बृहस्पतेरानन्दः स एकः प्रजापतेरानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य ते हृदं प्रजापतेरानन्दः स एको ब्रह्मणानन्दः श्रोत्रियस्य जागामहतस्य स यश्चायं पुरुषे यश्चादावादित्ये स एव प्रतिष्ठितं वेद प्रतिष्ठते अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या अन्नं न परिरक्षेत तद्वतो आपो वा अन्नो ज्योतिरन्नादो अप्सुज्योतिः प्रतिष्ठितो ज्योतिष्यावः प्रतिष्ठिता तदेतदन्नमन्ये प्रतिष्ठितम् स य एतदन्नमन्ये प्रतिष्ठितं वेद प्रतिष्ठते अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या अन्नं बहुकुर्वीत तद्वतो
पृथिवीवान्नो आकाशोन्नतः पृथिव्यामाकाशः प्रतिष्ठितः आकाशे पृथिवी प्रतिष्ठिता तदेतरन्नमन्ये प्रतिष्ठितम् स य एतरन्नमन्ये प्रतिष्ठितम् वेद प्रतिष्ठते अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या न कञ्चनवगतो प्रत्यादिक्षीता तद्व्रतम् तस्माज्जया गया च विहया भक्पन्नम् प्राप्ययात् अराध्यस्मान्न विद्या चक्षते एतद्वै मुखतोऽन्नगौराध्यम् मुखतोऽस्मान्नगौराध्यते एतद्वै मध्यतोऽन्नगौराध्यम् मध्यतोऽस्मान्नगौराध्यते एतत्त्वान्ततोऽन्नगौराध्यम् अन्ततोऽस्मान्नगौराध्यते एवं वेद क्षेम इति वाचि योगक्षेम इति प्राणापानयोः कर्मेति हस्तयोः गतिरिति पादयोः विमुक्तिरिति पायोः इति मानुषे समाज्ञाः अथ दैवी तृप्तिरिति वृष्टो बलमिति विद्युति यश इति पशुषु ज्योतिरिति नक्षत्रेषु प्रजातिरवतमानन्द इत्युपस्थे सर्वमित्याकाशे तत्प्रतिष्ठेत्युपासीत प्रतिष्ठावान् भवति तन्मह इत्युपासीत महान् भवति तन्मन इत्युपासीत मानवान् भवति तन्नम इत्युपासीत नम्यन्ते स्मै कामाः तब्रह्मेत्युपासीत ब्रह्मवान् भवति तब्रह्मण परिमल इत्युपासीत परेयम् म्रियन्ते द्विषन्तः सपत्नाः पर्ये प्रिया भ्रातृव्या स यश्चायम् पुरुषे यश्चासावादित्ये स एकः स य एवंविद अस्माल्लोकात् प्रेत्य एतमन्नमयमात्मानमुपसङ्क्रम्य एतम् प्राणमयमात्मानमुपसङ्क्रम्य एतम् मनोमयमात्मानमुपसङ्क्रम्य एतम् विज्ञानमयमात्मानमुपसङ्क्रम्य एतमानन्दमयमात्मानमुपसङ्क्रम्य इमान् लोकान् कामरूप्यनुसञ्चरन् एतत्सामगायन्नास्ते श्लोकगद आमस्मि प्रथमजारुतास्य पूर्वम् देवेभ्यो अमृतस्य नाहि यो मा ददाति स हि देवमा अहमन्नमन्
अन्नमदन्तमानि अहं विश्वं भुवनमभ्यभवा सुवर्णज्योति य एवं वेद इत्युपनिषदो सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः सदीरुषा पुरुषः सहस्राक्षः सहस्रवान् स भूमिं विश्वतो वृत्वा अद्यदित्यदशाङ्गुलो पुरुष एवेदगुं सर्वं यद्भूतं यच्च भव्यम् उदामृतत्वस्येषाणः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतोऽध्यायागश्च पूर्णः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोऽर्धौरेत्पुरुषः पादोऽस्येहाभवात् पुनः ततो विश्वं न्यक्रामतो साजनारजने अपि तस्मात् विराजजायत विराजो हरिपुरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमधो पुरः यत्पुरुषेण हविषा देवायज्ञमतन्वतात् वसन्तोऽस्यासीराज्यो ग्रीष्म यद्वशरद्धविः सप्तास्यासन् परिधयः त्रिसप्तसमिधः कृताः देवायज्ञम् तन्वानः अबद्धं पुरुषं पशो तैयज्ञं परेश प्रोक्षन्न पुरुषं जातमकृतः तेन देवायजन्तान् तस्मात् यज्ञात् सर्वभूतः त्वजस्सामानि जज्ञिरे ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ஒண்டிமிட்டா தலத்திலிருந்து கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்தர் பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. இதோ சக்கர ஸ்நானம் என்ற கைங்கரியத்தை அதிலே அந்த கோதண்ட ராமசுவாமிக்கும் சீதா பிராட்டி லக்ஷ்மண சுவாமிக்கும் திருமஞ்சனம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது அந்த சக்கர ஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இந்த தெப்ப குளத்திலே புஷ்பங்களை தூவிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே பணி செய்யும் நபர்கள். அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வருடாந்தர் பிரம்மோற்சவம் இதோ சக்கர ஸ்நானத்துடன் தீர்த்தவாரி என்று அழைக்கப்படும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அந்த கைங்கரியத்தை நேரடி ஒளிபரப்பில் காணலாம். இந்த தலத்திலே ராம தீர்த்தம் லக்ஷ்மண தீர்த்தம் என்ற ஒரு இரு தீர்த்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதிலே இந்த தீர்த்தத்திலேதான் சக்கரத்தாழ்வாருக்கு திரும்பவும் ஸ்நாபனம் செய்து அந்த சக்கர ஸ்நானம் தீர்த்தவாரியை நடத்துவார்கள். இதோ
சேவிக்கலாம் அந்த சக்கர ஸ்நானத்தை தீர்த்தவாரியை நேரடி ஒளிபரப்பில். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த ராமபிரானுடைய தாரக மந்திரத்தை கூறிக்கொண்டு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சேவிக்கலாம் அந்த ராமச்சந்திர பிரபுவை. சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் எடுத்து அந்த தந்தை எந்த விதமாக நடந்து கொள்ளுகிறார்களோ அதைவிட இன்னும் அதிகமாக அவரிடம் அன்பு கொண்டு அவர் செய்த கைங்கரியங்களுக்கு பதிலாக தானும் பித்ருவாக்கிய பரிபாலனன் என்ற நாமத்தை ஏற்படுத்தி கொண்டு சக்கரவர்த்தி திருமகனாக வாழ்ந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இதோ இங்கே கடப்பா மாவட்டத்திலே ஒண்டிமிட்டா என்ற தலத்திலே 16வது நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட இந்த ஏகசிலா நகரம் என்று அழைப்பார்கள். அந்த ஏகசிலா நகரத்திலே இன்று இறுதி நாள், அதாவது சக்கர ஸ்நானம் என்கின்ற தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. இவ்வளவு நேரம் அந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நாபன திருமஞ்சனத்தை கைங்கரியத்தை செவித்தோம். இதோ இப்பொழுது தன்னுடைய தேவியர்களுடன் அந்த சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமி, கோதண்ட ராமசுவாமியாக இங்கே எழுந்தருளுகிறார். சக்கர தாழ்வாரை கொண்டு வந்து இந்த தீர்த்தத்திலே தீர்த்தவாரி செய்கிறார். அதாவது ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம் என்று கூறுவார்கள். ஆகவே பக்தர்களே, இந்த தீர்த்தத்திலே நாமும் ஸ்நானம் செய்தால் இந்த புஷ்கரணியிலே மிகவும் நல்ல பலன் கிடைக்கும், புண்ணிய பலன்கள் அனுபவிக்கலாம். ஆகவே பக்தர்களே, நேரடி ஒளிபரப்பிலே செவித்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் கூட பகவானுடைய அந்த சக்கர தாழ்வானுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸ்ரீ 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 சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று அந்த சுதர்சன சக்கர தாழ்வாரை கைங்கரியத்தை தீர்த்தவாரியிலே செவிக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவின் கோதண்ட ராமனாக எழுந்தருளியிருக்கும் இந்த ஒண்டிமிட்டா தலத்திலே இதோ இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் அந்த சக்கர ஸ்நானத்தை சேவிக்க உள்ளோம். சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்விக்கப்பட்டு இதோ அந்த லக்ஷ்மண தீர்த்தம், ராம தீர்த்தம் என்ற தலங்களிலே அந்த புஷ்கரிணியிலே இந்த சக்கர ஸ்நானத்தை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கலாம். துஷ்ட சிக்ஷணா, சிஷ்ட ரக்ஷணா என்று அழைக்கப்படும் அனைத்து கைங்கரியங்களுக்கும் கூட பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள் 10 அவதாரம். அதிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் மிகவும் சிறப்பானது. அந்த ராமாவதாரத்தின் இறுதியிலே பகவானுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த பிரம்மோத்சவத்தின் இறுதி நாளாக என்று அந்த சக்கர தாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து அந்த தீர்த்தத்திலே தீர்த்தவாரி செய்கிறார்கள். பக்தர்களே, சேவிக்கலாம். அந்த தீர்த்தத்திலே புஷ்கரணியிலே இதோ ரோஜா புஷ்பங்களால் அந்த பகவானுக்கு இங்கே இப்பொழுது தீர்த்தவாரி, அதாவது சக்கர தாழ்வானுக்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அந்த கைங்கரியத்தை அனைத்து பக்தர்களும் இங்கே கலந்து கொண்டு பங்கு கொண்டு பகவானுடைய அந்த தீர்த்தவாரிய சக்கர தாழ்வானுடைய தீர்த்தவாரியை நேரடி ஒளிபரப்பில் செவிக்கலாம். அந்த சக்கர தாழ்வானை செவித்தோமானால் சுதர்சன ஆழ்வார் என்று கூறுவார்கள். அப்படி அந்த சுதர்சன ஆழ்வாரை நாம் தினந்தோறும் சுதர்சன சக்கரத்தை, அதாவது 11 முறை தினந்தோறும் அப்படி 48 நாட்கள் தொடர்ந்து பிரதட்சணம் செய்து வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுமாம். அதாவது நாம் என்ன வேண்டிக் கொள்ளுகிறோமோ, என்ன செவிக்கிறோமோ அதை பொறுத்து அந்த பகவான் கரத்திலே இருக்கும் சக்கரத்தாழ்வானுக்கு அவ்வளவு சக்தி. அந்த சக்கரத்தை திருப்பினால் அனைத்து உலகங்களும் திரும்பும். அதேபோல் அப்படி அந்த சக்கரத்தாழ்வாரை நாம் பிரதட்சணம் செய்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கூட அந்த பகவான் மறைத்து நம்மை எல்லாம் துன்பத்திலிருந்து இன்பத்திலே மீள வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தாழ்வானுக்குத்தான் இப்பொழுது சக்கர ஸ்நானம் தீர்த்தவாரி என்று கூறுகிறார்கள்.
16வது நூற்றாண்டிலே நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த ஏகசிலா நகரத்திலே இதோ இப்பொழுது அந்த ராமச்சந்திரமூர்த்தி கோதண்ட ராமனாகவும் சீதா பிராட்டியும் இளைய பெருமாளும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்களாக செதுக்கி இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் விசேஷமான தலம். பக்தர்களே, அந்த தலத்திலே இன்று இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருப்பது சக்கர ஸ்நானம். அதாவது கோதண்ட ராமசுவாமிக்கும் சீதா பிராட்டிக்கும் லக்ஷ்மண சுவாமிக்கும் சக்கரத்தாழ்வானுக்கும் திருமஞ்சனம் செய்து சக்கரத்தாழ்வானை இங்கே தீர்த்தவாரியாக கைங்கரியம் செய்து முடிக்கிறார்கள். சேவிக்கலாம் அந்த சக்கரத்தாழ்வானுடைய தீர்த்தவாரியை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று செவிப்போம். ஜெய ஜெய சுதர்சனா, ஜெய ஜெய சுதர்சனா என்று அந்த சக்கரத்தாழ்வாரை கொண்டு அர்ச்சக சுவாமிகள் அனைவரும் கூட அந்த புஷ்கரணியிலே இறங்கி சக்கரத்தாழ்வானை முழுகச் செய்து தீர்த்தவாரியை முடிக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ஜானகி ராமா, கோதண்ட ராமா, தசரத ராமா, சீதா ராமா, ராஜா ராமா என்று அப்படி அவருடைய கரத்திலே இருக்கும் அந்த சக்கர ஸ்நானத்திற்கு இதோ தீர்த்தவாரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சுதர்சனா. चक्रस्नानं विदे चक्रधारी, चक्रस्नानं विदे चक्रधारी, चक्रस्नानं विदे चक्रधारी, चक्रस्नानं विदे. నక్రహరణుని విక్రముని, నక్రహరణుని విక్రముని, ఏడు కొండల పైన నక్రహరణుని విక్రముని, ఏడు కొండల పైన చక్రస్నానం విదే చక్రధారి, చక్రస్నానం విదే. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत् विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.